துலாம் ராசிக்காரர்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையால் எச்சரிக்கை என்பது சற்று அவசியங்க. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் 6ஆம் இடம் என்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்கள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது, இரு கிரக நிலைகளும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் வலுப்படுத்துவதால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல எதிர்பாராத வாய்ப்புகள் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மூலம் மந்திரத்தை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சரி, வாங்க வீடியோ. பொதுவாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால், இது ஒரு முரண்பாடான ஒரு கிரக சேர்க்கையாகவும் துரதிர்ஷ்டவசமாக பல நிகழ்வுகள் என்பது நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றதுங்க. கோள்களினுடைய விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் என்பது கிடைத்தாலும் கூட, எந்ததொரு கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாகத்தான் அமைந்துள்ளது. எனவே எந்ததொரு பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையானது உறுதிப்படுத்துகின்றது என்பதில் சந்தேகமே வேண்டாங்க. ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவகிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில் அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூரியனுடைய அமைப்பின் காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றதுங்க. அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது என்பது ஒரு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் தனக்கு அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் என்பது கிடைத்தாலும் கூட, புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் வக்ரகதியிலும் திரும்பி சஞ்சரிக்க போகின்றாருங்க. எனவே இந்த ஒரு தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் என்பது இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை தாங்க. ஏனென்றால் விபரீதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகின்றது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது என்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட, அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது என்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றதுங்க. இந்த 2 கிரக நிலைகளுடைய சஞ்சார அமைப்பு என்பது தனித்தனியாக பார்க்கும்போது ஒரு வலுவான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. ஆனால் 2 கிரக நிலைகளையும் ஒருங்கே சேர்த்து மீனராசியில் சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துக்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது, பார்க்கடலில் இருந்து கடைந்த அமிர்தத்தை பருகும்போது சூரியன் மற்றும் சந்திரனுடைய சதி வேலையால் ராகு கேது என 2ஆக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டதுங்க. தலைப்பகுதியாக ராகுவும் வால் பகுதியாக கேதுவும் அமைந்திருக்கின்றன. இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்ததொரு நிலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தாங்க. எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கின்றார். எந்ததொரு நிகழ்வாக இருந்தாலும் சூரியனுடைய சந்திரனுடைய ஆதிக்கமோ அல்லது நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டாலும் கூட, அதை ராகு தடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்லதொரு பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க. இப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ நகரும்போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகின்றதுங்க.
அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்லதொரு பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது எதிர்பாராத ஒரு அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு வித்திடுவாருங்க சூரியன். ஆனால் இதைவிட சற்று துரதிருஷ்டவசமாக ராகு பழிவாங்க வேண்டும் என்றதொரு எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்ததொரு காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மன நிறைவோடு நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் பலன்கள் என்பது தனிவிதங்க. ஆனால் சுக்கிரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பாருங்க. இப்படி சுக்கிரனுக்கும் சனிக்கும் நிகரான சக்தி வாய்ந்தவராக இருப்பவராகுங்க. அவருக்கு துரோகம் செய்த சனியினுடைய தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்ததொரு வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவைங்க. ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவினுடைய பழிவாங்கல் நிகழ்வின் காரணமாகத்தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற வானில் பல்வேறு விதமான மாறுதல்கள் என்பது ஏற்படுகின்றன. ஏனென்றால் மற்ற கிரகங்களுடைய இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேது தான். இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றதுங்க. எனவேதான் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில் நிஜ வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் சால சிறந்ததாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி சூரியன் மற்றும் ராகுவினுடைய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ருண ரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்துல சூரியன் மற்றும் ராகு இணைந்திருப்பது என்பது நிச்சயமாக ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. 6ஆம் இடம் என்பது வலுப்பெறக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் மனக்கவலை அதிகரித்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகள் என்பது விலகுங்க. பொருளாதார ரீதியாக சில வெற்றி வாய்ப்பினை தேடித்தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்பது வாங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு கடனை முழுமையாக அடைப்பதற்கான நல்லதொரு பல வழிகளை நிச்சயமாக ராகு கேதுவினுடைய இணைவால துரதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம் பெறுவதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் கலைத்துறை, அரசியல் துறையை சார்ந்த பணிகளில் எதிரிகள் பலம் சற்று மேலோங்கி வந்ததற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டுங்க. எனவே எச்சரிக்கையுடன் எதை செய்தாலும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது எதை சொன்னாலும் குடும்பம், உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அந்த ஒரு கருத்துக்களை நீங்கள் பெரிதாக பொருட்படுத்த வேண்டாங்க. உங்களுக்கு நியாயம் சரி என்று செயல்படக்கூடிய தோன்றக்கூடிய பணிகளை மனதிடத்துடன் செய்து முடியுங்கள். நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க. கருத்து வேறுபாடுகள் என்பது இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது சற்று குறையலாங்க. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களுக்கு மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டுங்க. ஒரு சில சங்கடங்களும் தடைகளும் ஏற்பட்டாலும் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. நிச்சயமாக ருணரோக சத்துருஸ்தானம் என்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் அலைச்சலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை விபரீத கிரக சேர்க்கையாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே நினைத்தவை அனைத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் அமையப் போகின்றது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையிலிருந்து சூரியனையும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால பல சிரமங்கள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்த